அன்பு மக்களே, அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த வினாடி வினா போட்டிக்கு வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 2025ஆம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பு ஜூபிலி ஆண்டை முன்னிட்டு நம்முடைய திருத்தந்தை அவர்கள் 4 ஆவணங்களை இறைமக்கள் அனைவரும் படிக்க வேண்டும். 2ஆம் வத்திக்கான் சங்க ஆவணங்கள் 4 ஆவணங்களை படிக்க வேண்டும் என்று அனைவரையும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் அவ்வாறு படிப்பதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும் பொருட்டு இந்த வினாடி வினாவானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வெறுமனே புத்தக அளவிலே இல்லாமல் கேள்வி பதில் என்கின்ற அளவிலே இருக்கிற பொழுது அதை படிப்பதற்கு மிகவும் எளிதாக இருக்கும். அப்படிதானா? அந்த வகையில் 4 ஆவணங்கள், குறிப்பாக இந்த முதல் ஆவணமாக இந்த மாதத்திலே நாம் இந்த வினாடி வினாவிற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய திரு வழிபாடு, சரிங்களா? திரு வழிபாடு என்கின்ற ஒரு ஆவணம். அடுத்த பிப்ரவரி மாதத்திலே திரு வெளிப்பாடு என்கின்ற அந்த ஒரு ஆவணத்திலிருந்து கேள்விகளை நாம் படிக்க இருக்கிறோம். தொடர்ந்து திரு அவை, இன்றைய உலகில் திரு அவை என்கின்ற இந்த 4 ஆவணங்கள் நாம் அதை படிக்கிற பொழுது கிறிஸ்து பிறப்பினுடைய இந்த யூபிலி ஆண்டை இன்னும் சிறப்பாக நம்மால் கொண்டாட முடியும். அந்த வகையிலே இந்த நம்முடைய பங்கிலே இந்த வினாடி வினா போட்டியினை நாம் ஏற்பாடு செய்து இருக்கிறோம். வந்திருக்கக்கூடிய அன்பிய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். தொடர்ந்து நம்முடைய போட்டிகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அன்பு மக்களை, மொத்தம் 5 சுற்றுக்கள், சரிங்களா? ஒவ்வொரு சுற்றிலையும் ஒவ்வொரு கேள்விகள், நேரம் இருந்தால் நாம் 2 கேள்விகள் கூட வைத்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு சுற்றிலும் 2 கேள்விகள் வைத்துக் கொள்வோம், சரிங்களா? ஒவ்வொரு கேள்விக்கும் 10 மதிப்பெண்கள். இப்போ நீங்க முழுமையா பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். கொஞ்சம் பாதியா அறகுறையா சொன்னீங்க அப்படின்னு சொன்னா 5 மதிப்பெண்கள், சரிங்களா? அதனால யாரு முழுமையா சொல்றீங்களோ அவங்களுக்கு முழுமையான மதிப்பெண்கள். முதல்ல ஒவ்வொரு குழுலையும் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒவ்வொரு தலைவர். கேள்வி கேட்கும் பொழுது அந்த தலைவர் தான் பதில் சொல்லணும், சரிங்களா? வேற யாரும் பதில் சொல்லக்கூடாது. கேள்வி கேட்கின்ற பொழுது குழுவில் உள்ள தலைவர் மட்டும், குழுவில் நீங்க கலந்து பேசிட்டு தலைவர் மட்டும்தான் பதில் சொல்லணும், சரிங்களா? அதிகமான நேரம்லாம் கிடையாது. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 15 வினாடிகள் தான். 15 வினாடிகளுக்குள்ள நீங்க உங்களுடைய பதிலை சொல்லிவிட வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த குரூப்புக்கு போகும், பாஸ் ஆகும். அவங்களுக்கு எத்தனை மதிப்பெண்கள்? 5 மதிப்பெண்கள், சரிங்களா? அவங்க முழுமையா சொன்னாலுமே 5 மதிப்பெண்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ முதல் சுற்று இங்க ஆரம்பிக்கோம்னா அடுத்த சுற்று அடுத்த குரூப்ல இருந்து ஆரம்பிப்போம், சரிங்களா? எனவே அதை மனதில் வைத்துக் கொண்டு செயல்படும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களை, முதல் சுற்று நாம் நேரத்தை செலவழிக்காமல் நேரடியாக முதல் சுற்றுக்கு சென்று விடுகிறோம். முதல் சுற்றினுடைய பெயர் என் கேள்விக்கு என்ன பதில். என் கேள்விக்கு என்ன பதில். சின்ன கேள்வியா தான் இருக்கும், சின்ன பதிலா தான் இருக்கும். நீங்கள் சொன்ன உடனேயே மதிப்பெண்கள். உங்களுக்கான கேள்விகளை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறீர்கள். என்ற ஒரு 12-13 கேள்விகள் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த 13 கேள்விகளில் உங்களுக்கு எந்த கேள்வி அப்படின்னு சொல்லி நீங்க தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. இப்போ முதல் சுற்றுக்கான முதல் கேள்வி, சிஸ்டர், முதல் சுற்றுக்கான முதல் கேள்வி. 4 கேள்வி எண் 4. உங்களுடைய கேள்வி: திரு வழிபாடு திருச்சபையை எப்படி காட்டுகிறது? திரு வழிபாடு திருச்சபையை எப்படி காட்டுகிறது? எல்லாரும் நோட்ஸ் எல்லாம் மூடி வச்சிருங்க. தயவு செஞ்சு நோட்ஸ் மூடி வச்சிருங்க. உள்ள வச்சிருங்க, உள்ள வச்சிருங்க. சிஸ்டர் எல்லாத்தையும் வாங்க, நோட்ஸ் வாங்குங்க. உள்ள வச்சிருங்க, உள்ள வச்சிருங்க. தெரிஞ்சதை சொல்லுங்க, சரிங்களா? நோட்ஸ் எல்லாம் உள்ள வச்சிடலாம். மக்களே, தெரிஞ்சது மட்டும் சொல்லுங்க, போயிடலாம். இங்க உங்களுக்கு ஒண்ணுதான் வரும். வாங்கிருங்க, டிக்கெட் வாங்கிருங்க. முடிஞ்ச பிறகு வாங்கிட்டு போங்க. நோட்ல எழுதி வச்சிருந்தா நோட்டு பார்க்க கூடாது. திருச்சபையை, திரு வழிபாடு திருச்சபையை எப்படி காட்டுகிறது? உங்களுக்கான நேரம் முடிகிறது. திரு வழிபாடு திருச்சபையை எப்படி காட்டுகிறது?
நற்கருணை பலி வழியாக. இல்லை, தவறு தவறு. சரியான பதில் ஒரு அடையாளமாக. 5 மதிப்பெண்கள். இரண்டாவது குழுவிற்கான முதல் கேள்வி. சிஸ்டர் அங்க கொடுங்க. மெதுவா யோசித்து சொல்லுங்க, ஈஸியா இருக்கும். பதற்றப்படாம தலைவி மட்டும் சொல்லுங்க. குழுவில தலைவி மட்டும் சொல்லுங்க. இந்த குழுவில தலைவி யாரு? டீச்சர் தான். 3. இயேசு திருத்தூதர்களை எதற்காக அனுப்பி வைத்தார்? அந்த கொஸ்டின்ல என்ன பதில் கொடுத்திருக்கோ அதுதான் சொல்லணும். காமனா சொல்லக்கூடாது. நீங்க படிச்சதுல என்ன கொடுத்திருக்குதோ அதுதான் சொல்லணும். சரிங்களா? இயேசு திருத்தூதர்களை எதற்காக அனுப்பி வைத்தார்? உங்களுக்கான நேரம் முடிகின்றது. மைக்கில் சொல்லுங்க. தூய ஆவியால் நிறைவு பெற்றவர்களாய் வாழ. ஆவியால் நிரப்ப பெற்றவர்களாய் வாழ. சரியான பதில். 5 மதிப்பெண்கள். 5 மதிப்பெண்கள். வளனார் 5 மதிப்பெண்கள். முதல் சுற்று. உங்களுக்கான முதல் கேள்வி. 12. உங்களுக்கான கேள்வி இதோ. அருள் அடையாளங்கள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளன? அருள் அடையாளங்கள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளன? கிறிஸ்துவின் மறைபொருளை விளக்குவதற்கு. மைக்கு கொடுங்க. தவறு. அருள் அடையாளங்கள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளன? ட்ரை பண்ணுங்க. பாஸ்க்கு டைம் கிடையாது. சொல்லுங்க. அருள் அடையாளங்கள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளன? முடிஞ்சு. அடுத்த குரூப். அருள் அடையாளங்கள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளன? சீக்கிரம், டைம் இல்ல. பாஸ் கொஸ்டின் டைம் கிடையாது. கிறிஸ்துவ மறை உண்மைகளை வெளிப்படுத்த. தவறு. அருள் அடையாளங்கள் எதற்காக கிறிஸ்தவ வாழ்வை வளப்படுத்துவதற்கு. கிறிஸ்தவ வாழ்வை வளர்ப்பதற்காக அல்லது வளப்படுத்துவதற்காக. சரியான பதில். அடுத்த யாரு? ஆரோக்கியமாத அன்பியம். முதல் சுற்றுக்கான கேள்வி. 11. தூய நகர் எது? தூய நகர் எது? எருசலேம். சரியான பதில். 10 மதிப்பெண்கள். முதல் சுற்றில் இரண்டாவது கேள்வி. 1. திரு வழிபாடு என்பது என்ன? திரு வழிபாடு என்பது என்ன? மாட்சிமை மிக்க கடவுளுக்கு நாம் செலுத்தும் வழிபாடு. சரியான பதில். 10 மதிப்பெண்கள். மார்டின் தேபோரஸ் குழுவினருக்கான இரண்டாவது கேள்வி. 5. எல்லா வழிபாட்டு முறைகளும் எதற்குரியன? எல்லா வழிபாட்டு முறைகளும் எதற்குரியன? தவறு. எல்லா வழிபாட்டு முறைகளும் எதற்குரியன? போற்றுதற்குரியன. மிகச் சரியான பதில். 5 மதிப்பெண்கள். உங்களுக்கான கேள்வி. 10. உலகில் திருச்சபை எப்போது தோன்றியது? உலகில் திருச்சபை எப்போது தோன்றியது? பெந்தெகோஸ்தே பெருவிழாவின் போது. சரியான பதில். 10 மதிப்பெண்கள். ஆரோக்கியமாதா அன்பியத்திற்கான முதல் சுற்றிற்கான இரண்டாவது கேள்வி. 6. எப்படி திருவழிபாடு வெளிப்படுத்தப்பட வேண்டும்? எப்படி திருவழிபாடு வெளிப்படுத்தப்பட வேண்டும்?
ஆர்வமாய். தவறு. எப்படி திருவழிபாடு வெளிப்படுத்தப்பட வேண்டும்? செயல்பாடுகள் மூலமாக. தவறு. எப்படி திருவழிபாடு வெளிப்படுத்தப்பட வேண்டும்? இறைவார்த்தை, நற்கருணை. தவறு. எப்படி திருவழிபாடு வெளிப்படுத்தப்பட வேண்டும்? உங்களுக்கான நேரம் முடிகிறது. சரியான பதில் கிறிஸ்தவர்கள் தம் வாழ்வின் வழியாக. அன்பு மக்களே, முதல் சுற்று மிகவும் சிறப்பாக முடிவடைந்தது. அனைவரும் சிறப்பாக பங்கேற்று நல்ல முறையில் பதில் சொன்னீர்கள். வாழ்த்துக்கள். உடனடியாக இரண்டாவது சுற்றிற்கு நாம் கடந்து செல்லுகின்றோம். இரண்டாவது சுற்று சரியா தவறா. சரிங்களா? சரி தவறு இதுதான் உங்களுடைய பதில். சரின்னா கரெக்டா சொன்னீங்கன்னா மதிப்பெண்கள், இல்லை என்றால் உங்களுக்கு மதிப்பெண்கள் கிடையாது. இந்த சுற்றுல பாஸ் கிடையாது. சரிங்களா? அதே டீமோட முடிஞ்சிடும். அடுத்த டீமுக்கு கொஸ்டின் பாஸ் ஆகாது. இரண்டாவது குழுவில இருந்து ஆரம்பிக்கிறோம். மார்டின் டேபோரஸ் குழுவில் இருந்து உங்களுக்கான கேள்விகளை தொடங்குங்க. 3 உங்களுக்கான கேள்வி. சரியா தவறா? திரு வழிபாட்டு செயல்கள் தனி நபரின் செயல்களாகும். தவறு என்பது மிகச் சரியான பதில். 10 மதிப்பெண்கள். வளனார் குழுவிற்கான இரண்டாவது சுற்றிற்கான முதல் கேள்வி. 12 மானிட உடல் ஏற்புக்கு உரிய மனப்பாங்கு அப்பா தந்தையே என அழைப்பது. சரி. சரி என்பது மிகச் சரியான பதில். 10 மதிப்பெண்கள். ஆரோக்கியநாதர் அன்பியத்திற்கான இரண்டாவது சுற்றிற்கான முதல் கேள்வி. 4 விவிலியம், திரு வழிபாடு ஆகிய ஊற்றுகளில் இருந்து பெறப்படுவது மறையுரைக்கு சிறப்பு. சரி. சரி என்பது மிகச் சரியான பதில். 10 மதிப்பெண்கள். ஜெபமாலை மாதா குழுவிற்கான இரண்டாவது சுற்றிற்கான முதல் கேள்வி. கேள்வி எண் 11 புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை திருப்பணியாளர் புனித பேதுரு. புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை திருப்பணியாளர் புனித பேதுரு. சரி. சரி என்பது தவறான பதில். புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை திருப்பணியாளர் இயேசு கிறிஸ்து. இரண்டாவது சுற்றிற்கான இரண்டாவது கேள்வி. கேள்வி எடுங்க. 2 நாம் வானதூதருக்கு மகிமை பண் இசைக்கின்றோம். நாம் வானதூதருக்கு மகிமை பண் இசைக்கின்றோம். சரி. சரி என்பது தவறான பதில். நாம் ஆண்டவருக்குத்தான் மகிமை பண் இசைக்கின்றோம். சரிங்களா? வானதூதருக்கு மகிமை பண் இசைக்கல, ஆண்டவருக்கு மகிமை பண் இசைக்கின்றோம். வளனார் குழுவிற்கான இரண்டாவது சுற்றிற்கான இரண்டாவது கேள்வி. கேள்வி எண் 7 திருப்புகழ் மாலையின் குறிக்கோள் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்குவது. தவறு. தவறு என்பது சரியான பதில். திருப்புகழ் மாலையின் குறிக்கோள் நாள் முழுவதையும் தூய்மையாக்குவது. 10 மதிப்பெண்கள். கரெக்டா பார்த்து போட்டுருங்க மதிப்பெண்கள். ஆரோக்கிய மாதா அன்பியத்திற்கான கேள்வி எண் 5 இயேசு தமது உருமாற்ற நிகழ்வின் போது நற்கருணை பலியை ஏற்படுத்தினார். இயேசு தமது உருமாற்ற நிகழ்வின் போது நற்கருணை பலியை ஏற்படுத்தினார். சரி. சரி என்பது தவறான பதில். இயேசு இறுதி ராவுணவின் போதுதான் நற்கருணை பலியை ஏற்படுத்தினார். சரிங்களா? இது முதல் ரவுண்டா இரண்டாவது ரவுண்டா? இரண்டாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி. அப்படிதானா? எங்க இருந்து ஆரம்பிச்சோம்? கேள்வி எண் 8 விழாக்களுள் தலை சிறந்தது பாஸ்கா பெருவிழா. சரி. சரி என்பது மிகச் சரியான பதில். முடிஞ்சுட்டா? ரெண்டு ரவுண்ட் முடிஞ்சுட்டா? சரியா தவறல? 2 ரவுண்ட் முடிஞ்சுட்டா? முடிஞ்சிச்சு. அன்பு மக்களே, இரண்டாவது சுற்றும் மிகச் சிறப்பாக சென்றது. அனைவரும் மிகச் சிறப்பாக விளையாடினீர்கள். அடுத்ததாக மூன்றாவது சுற்றிற்குள்ளாக கடந்து செல்கிறோம்.
படித்ததை சொல்லுங்கள் பார்க்கலாம். சரிங்களா? என்ன படிச்சீங்களோ அதை சொல்லணும். முத கேள்வியில முத சுற்றுல ரொம்ப எளிதான கேள்வி, ஒரு வார்த்தையில சொல்லிட்டீங்க. இது கொஞ்சம் விரிவானது, ஒரு வரியில அல்லது 2 வரிகள்ல இதற்கான பதில் இருக்கலாம். சரிங்களா? மூன்றாவது குழு, வளனார் குழுவிலிருந்து 3வது சுற்றை ஆரம்பிக்கின்றோம். உங்களுக்கான கேள்வியை எடுக்கலாம். சொல்லணும். கேள்வி எண் 7. உங்கள் கேள்வி இதோ: திருப்பலி எப்போதும் கொண்டிருக்க வேண்டியவை எவை? திருப்பலி எப்போதும் கொண்டிருக்க வேண்டியவை எவை? கிறிஸ்துவின் சொல்லுங்க. இறைவார்த்தை வழிபாடு, மறையுறை, அதெல்லாம் இல்ல. அந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேப்பர்ல எடுத்து கொடுத்தா அதான் சொல்லணும். தவறு. அடுத்து கொடுக்காங்க. பொதுவா சொல்லக்கூடாது, நீங்க படிச்சதுல இருந்து சொல்லுங்க. எதனா கொஸ்டின் சார்? திருப்பலி எப்போதும் கொண்டிருக்க வேண்டியவை எவை? பாஸ் கொஸ்டின் டைம் கிடையாது, நேரம் முடிந்து விட்டது. அடுத்து கொடுக்காங்க. திருப்பலி எப்போதும் கொண்டிருக்க வேண்டியவை. திருப்பலி எப்போதும் கொண்டிருக்க வேண்டியவை நேரி பக்தியுடன் முடித்துவிட்டன. அப்படி என்னன்னா விவிலியமோ திருவாசகம் இல்ல. தவறு. சமூகத்தன்மை, பொதுத்தன்மையா? பொதுத்தன்மை, சமூகத்தன்மை. பொதுத்தன்மை, சமூகத்தன்மை. சரியான பதில். 5 மதிப்பெண்கள். மார்டின் தேபோரஸ் 5 மதிப்பெண்கள். யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்? அங்கதான். ஆரோக்கியமாதான் உங்களுடைய கேள்வியை தெரிவு செய்யுங்கள். கேள்வி எண் 3. தொடக்க திருச்சபையினர் எவற்றில் நிலைத்திருந்தனர்? தொடக்க திருச்சபையினர் எவற்றில் நிலைத்திருந்தனர்? வழிபடுதல், அப்பம் அப்பம் சாப்பிடுது, பகிர்தல், அப்பம் பிடுவதில். ஒரு பதில் சொல்லி இருக்கிறீங்க, என்ன 3 பதில் இருக்குது? தொடக்க திருச்சபையினர் எவற்றில் நிலைத்திருந்தனர்? மக்களை ஒன்றிணைக்கிறதுல இல்ல, கரெக்டா சொல்லணும். மாஸ்க், இந்த வழிபடுறதுல முன்னோர்தாமா இருந்தாங்க. அப்புறம் அப்பம் இருதுல இருந்தாங்க. இறைவேண்டல்ல இருந்தாங்க. இறைவேண்டல், அப்பம் பிடுதல் வந்துட்டு இன்னும் 2 இருக்குது. பாதி சொல்லி இருக்கிறீங்க. குழுவா ஜெபம். நன்றி. உங்களுக்கு பாதி மதிப்பெண்கள். அவங்க சொன்னது போக மற்ற 2 தெரிஞ்சா சொல்லலாம். அடுத்த குழு, நேரம் முடிந்து விட்டது. தொடக்க திருச்சபையினர் எவற்றில் நிலைத்திருந்தனர்? முடிந்து விட்டது. நட்புறவிலும் கற்பித்தலும். நட்புறவில் திருத்தூதர் கற்பித்தவற்றில். சோ இவங்களுக்கு பாதி மதிப்பெண், அவங்களுக்கு பாதி மதிப்பெண். இவங்களுக்கு 5 மதிப்பெண்கள், அவங்களுக்கு 3 மதிப்பெண்கள். கேள்வி எண் 5. திருவழிபாடு நம்பிக்கையாளர்களை எதற்கு தூண்டுகிறது? திருவழிபாடு நம்பிக்கையாளர்களை எதற்கு தூண்டுகிறது? மிகவும் எளிதான முறையில் புரிந்து. தவறு. அடுத்துக்களை ஆர்வமுடன் பங்கு பெற. தவறு. திருவழிபாடு நம்பிக்கையாளர்களை எதற்கு தூண்டுகிறது? நம்பிக்கைக்கு தான். தவறு. இல்லமா, இல்ல. திருவழிபாடு நம்பிக்கையாளர்களை எதற்கு தூண்டுகிறது? கிறிஸ்தவ வாழ்வில் நிலைத்திருக்க. இல்ல. திருவழிபாடு நம்பிக்கையாளர்களை எதற்கு தூண்டுகிறது? தவறு. சரியான பதில் பாஸ்கா அருள் அடையாளங்களால் நிறைவு பெற, அன்பு பற்றால் ஓர் உள்ளம் கொண்டவர்களாய் வாழ.
சரிங்களா? சரி, கேள்வி எண் 6. திருவழிபாடு எப்படி சீரமைக்கப்பட வேண்டும்? திருவழிபாடு எப்படி சீரமைக்கப்பட வேண்டும்? இறைவார்த்தை உணவு அதிகம் வழங்கப்பட வேண்டும். தவறு. மைக்கு கிட்ட சொல்லுங்க. திருவழிபாடு எப்படி சீரமைக்கப்பட வேண்டும்? முடிந்தது. திருவழிபாடு எப்படி சீரமைக்கப்பட வேண்டும்? ஒரே குழுவாக. தவறு. திருவழிபாடு எப்படி சீரமைக்கப்பட வேண்டும்? குழுவாக சீரமைக்கப்பட வேண்டும். தவறு. சரியான பதில் என்னன்னா, திருவழிபாட்டில் மக்கள் அனைவரும் நிறைவாகவும் செயல்முறையிலும் பங்கு கொள்ளும் விதத்தில். சரிங்களா? அதான் சரியான பதில். எங்க இருந்தா இது எத்தனை சுற்று? 3வது சுற்று. இங்க தொடங்கி இருப்போம். ஒரு ரவுண்ட் முடிஞ்சிட்டா? ஒரு ரவுண்ட் முடிஞ்சிட்டுல போதும் போதும். அன்பு மக்களே, 3வது சுற்று ஒரு இதுதான். அடுத்ததாக 4வது சுற்றிற்குள்ளாக கடந்து செல்லுகின்றோம். 4வது சுற்றின் பெயர் நான் யார் என்னை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம். சரிங்களா? நான் யார் என்னை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய குறிப்பிலிருந்து நீங்கள் அந்த நபரையோ அல்லது அந்த இடத்தையோ அந்த நிகழ்வையோ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். சரிங்களா? நான் உங்களுக்கு குறிப்பு சொல்லிடுவேன், அது என்ன அப்படிங்கிற சரியான பதிலை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். 4வது சுற்றை 4வது குழு ஆரோக்கியமாத குழுவில் இருந்து தொடங்குகின்றோம். உங்களுக்கான கேள்வி கேள்வி எண் 7. உட்காருங்க. அடுத்த சுற்று தான் நடிக்கிறது. இப்போ டைம் இருக்கு. கவனமா கேளுங்க, மற்றவங்களும் கேட்டுக்கிடுங்க. நான் திருவழிபாட்டின் ஒரு பகுதி, நம்பிக்கையின் மறைபொருளையும் கிறிஸ்தவ வாழ்க்கை நெறிகளையும் விளக்குபவன். நான் யார்? நான் திருவழிபாட்டின் ஒரு பகுதி, நம்பிக்கையின் மறைபொருளையும் கிறிஸ்தவ வாழ்க்கை நெறிகளையும் விளக்குபவன். நான் யார்? திருவிவிலியம். தவறு. ஒரே பதில் தான். என்ன கேள்வி? நான் திருவழிபாட்டின் ஒரு பகுதி, நம்பிக்கையின் மறைபொருளையும் கிறிஸ்தவ வாழ்க்கை நெறிகளையும் விளக்குபவன். நான் யார்? நற்செய்தி. தவறு. திருப்பலி. தவறு. மறையுரை என்பது சரியான பதில். 5 மதிப்பெண்கள். 4வது சுற்றிற்கான 2வது கேள்வி. உங்க கேள்வியை தேர்ந்தெடுங்க. 1. கேள்வி எண் 1. நான் தான் ஒவ்வொரு மறை மாவட்டத்தின் தலைவர். நான் தான் ஒவ்வொரு மறை மாவட்டத்தின் தலைவர். ஆயர். சரியான பதில். 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான கேள்வி 6. இயேசு என்னிடம்தான் தமது இறப்பு, உயிர்த்தெழுதல் ஆகிய நினைவு சின்னத்தை விட்டு செல்ல விரும்பினார். நான் யார்? இயேசு என்னிடம்தான் தமது இறப்பு, உயிர்த்தெழுதல் ஆகிய நினைவு சின்னத்தை விட்டு செல்ல விரும்பினார். நான் யார்? திருப்பலி. தவறு. ஒரே பதில் தான் சொல்லணும். மணமகளாகிய திருச்சபை. மணமகளாம் திருச்சபை. 5 மதிப்பெண்கள். இங்க எடுத்துட்டீங்களா? எங்க எடுத்தாச்சுல? ஆமா, அடுத்த அதானே தம்பி, நீ எடு. 5. உங்களுக்கான கேள்வி நான் தான் திருச்சபையின் வாழ்வுக்கு ஊற்று, கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம். நான் தான் திருச்சபையின் வாழ்வுக்கு ஊற்று, கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம். நற்கருணை. திருவழிபாடு சிறப்பாக நற்கருணை. சரியான பதில். 10 மதிப்பெண்கள்.
12. நான் கொண்டுள்ள இரு முக்கியமான பண்புகள் திருமுழுக்கை நினைவுக்கு கொணர்தல் மற்றும் ஒப்புரவாதல். நான் கொண்டுள்ள இரு முக்கியமான பண்புகள் திருமுழுக்கை நினைவுக்கு கொணர்தல் மற்றும் ஒப்புரவாதல். நான் யார்? மனிதத்தன்மை, மனிதத்தன்மை, இறைத்தன்மை. தவறு. தவக்காலம் என்பது சரியான பதில். 5 மதிப்பெண்கள். 5. 9. கிறிஸ்துவும் திருச்சபையும் ஆற்றும் செயல்தான் நான். நான் யார்? Once again, Father. கிறிஸ்துவும் திருச்சபையும் ஆற்றும் செயல்தான் நான். நான் யார்? திருவழிபாடு. தவறு. கிறிஸ்துவும் திருச்சபையும் ஆற்றும் செயல்தான் நான். நான் யார்? திருப்புகழ் மாலை. திருப்புகழ் மாலை சரியான பதில். 5 மதிப்பெண்கள். மார்ட்டின் தேய்போரஸ். எத்தனை ரவுண்ட் வருதுன்னு பாத்துக்கிடுங்க. 4. நீங்கள் மன்றாட நான் அவசியமானவன். அப்படி என்றால் நான் யார்? நீங்கள் மன்றாட நான் அவசியமானவன். அப்படி என்றால் நான் யார்? இறைவார்த்தை. தவறு. நீங்கள் மன்றாட நான் அவசியமானவன். அப்படி என்றால் நான் யார்? திருப்பலி. தவறு. இறைத்தன்மை. தவறு. நேரம் முடிந்தது. நீங்கள் மன்றாட நான் அவசியமானவன். அப்படி என்றால் நான் யார்? நம்பிக்கை. நம்பிக்கை. சரியா? வளனார் குழு உங்களுக்கான கேள்வி எண் 11. ஆண்டவரின் வழிபாட்டில் திரு இசை புரிய வேண்டிய பணியை விளக்கி காட்டியவர்களில் நானும் ஒருவன். நான் யார்? ஆண்டவரின் வழிபாட்டில் திரு இசை புரிய வேண்டிய பணியை விளக்கி காட்டியவர்களில் நானும் ஒருவன். நான் யார்? அதுல 2-3 பேர் உண்டு. அந்த 2 பேர் உண்டு குறிப்பா. ஏதாவது ஒருத்தர் சொன்ன விட போதும். நீங்க திருச்சபை தந்தையர்கள். திருச்சபை தந்தையர்களா? இல்ல. தவறு. ஆண்டவரின் வழிபாட்டில் திரு இசை புரிய வேண்டிய பணியை விளக்கி காட்டியவர்களில் நானும் ஒருவன். நான் யார்? இசை அமைப்பு. தவறு. கேள்வி கேட்கும் போது கவனிங்க. திரும்ப சொல்ல முடியாது. கவின் கலை பொருட்கள். ஆண்டவரின் வழிபாட்டில் திரு இசை புரிய வேண்டிய பணியை விளக்கி காட்டியவர்களில் நானும் ஒருவன். நான் யார்? பாடகர் குழுவா? தவறு. உங்களுக்கு மதிப்பெண் கிடையாது, இருந்தாலும் சொல்லலாம். திருத்தந்தை 10ஆம் பயஸ். அவங்க நேரம் முடிஞ்சிச்சு, மதிப்பெண் கிடையாது, அதனாலதான் சரியான பதில். சரியா? திருத்தந்தை 10ஆம் பயஸ் அல்லது ரோமை ஆயர்கள் மற்றும் ரோமை ஆயர்கள். முடிஞ்சா? ஓகே. அன்பு மக்களே, இறுதி சுற்றுக்குள்ளாக கடந்து செல்கின்றோம். இத வேகமா சின்னதா வெட்டி கட் பண்ண போடுங்க. சொல்ல மறந்துச்சு. அது தேவையில்ல. இதை மட்டும் இதற்குள்ள போடுங்க. அன்பு மக்களே, இப்போ இறுதி சுற்றுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அதுக்குள்ள கொஞ்சம் நம்முடைய மதிப்பெண்களை நாம் பார்த்து விடலாம். சரியா? ஜெபமாலை மாதா அன்பியத்தினர் 4 சுற்றுக்களின் இறுதியாக பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 35. மார்ட்டின் தேய்போரஸ் அணியினர் 4 சுற்றுக்கள் முடிவில் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 25. வளனார் அணியினர் அன்பியத்தினர் 4 சுற்றுக்கள் முடிவில் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் எவ்வளவு? 25, 35, 45, 55, 65, 68 மதிப்பெண்கள். பயங்கர லீட்ல போயிட்டு இருக்கிறாங்க வளனார் அன்பியத்தினர். ஆரோக்கிய மாதா அன்பியத்தினர் 4 சுற்றுக்களின் முடிவில் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 25. சரிங்களா?
இப்போ ஏறத்தாழ முதல் இடம் உறுதியாயிடுச்சு நினைக்கிறேன். இரண்டாவது இடத்திற்கான போட்டி கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு மக்களே, இறுதி சுற்றில் சரியான பதில் சொல்லுபவர்களுக்கு 20 மதிப்பெண்கள். சரியா? அதனால கீழே இருக்கிறவங்க மேல வரலாம், மேல இருக்கிறவங்க கீழே போகலாம். எனவே இந்த சுற்றை கொஞ்சம் கவனமாக ஆடுங்க. ரொம்ப எளிதானதுதான். சரிங்களா? உங்க குழுவில இருந்து ஒருத்தங்களை நீங்க இங்க அனுப்பி வைக்கணும். அவங்க வந்து அந்த சீட்டை எடுப்பாங்க. அந்த சீட்டுல என்ன இருக்குதோ அதை அவங்க நடிச்சு காட்டுவாங்க. சரிங்களா? அது ஏதாவது ஒரு ஆளுடைய பெயரா இருக்கலாம், ஒரு அருள் அடையாளத்துல ஏதாவது ஒரு பெயரா இருக்கலாம். சரிங்களா? நம்முடைய திரு வழிபாட்டுல ஏதாவது ஒரு நிகழ்வா இருக்கலாம், ஏதாவது ஒரு பெயரா இருக்கலாம். ஏதோ ஒரு பெயர் தான். அந்த பெயரோ நிகழ்வோ இடமோ அருள் அடையாளமோ சரியாக கண்டுபிடித்தால் மதிப்பெண்கள். இதுல பாஸ் கிடையாது, பாஸ் கொஸ்டின் கிடையாது. அந்தந்த குழுவினர் மட்டும்தான் சொல்ல வேண்டும். அடுத்த குழுவிற்கு இந்த கேள்வி கடந்து செல்லாது. சரிங்களா? 2 ரவுண்ட் வச்சுக்கலாம். 2 டைம் ஆயிட்டோ? சரி. அன்பு மக்களே, உங்களுக்கான இறுதி சுற்றுக்கான முதல் கேள்வியை தெரிந்தெடுங்க. ஜெபமாலை மாத அன்பியத்தினர் வாங்க, இங்க வாங்க. சரி, உங்க வெளியே காட்டக்கூடாது, வாய் அசைக்க கூடாது. நீங்க வாய் அசைக்க கூடாது. காட்டுங்க, என்ன காட்டுங்க. அருள் அடையாளங்கள் அல்லது அருள் சாதனங்கள் என்பது சரியான பதில். சரிங்களா? சரி, வெரி குட். 20 மதிப்பெண்கள். வாங்க, குழுல இருந்து ஒருத்தர் வாங்க. நடித்து காட்ட ஒருவர் வாருங்கள். குழுல உள்ளவங்க சொல்லுங்க. இதை நீங்க நடிச்சு காட்டணும், அவங்க கண்டுபிடிக்கணும். வாயை திறக்க கூடாது. நோயில் பூசுதல் சரியான பதில். 20 மதிப்பெண்கள். சார், நடிக்கிறீங்களா? வாங்க. உங்க ஐயோ, சொல்லிருக்கோம் அடிச்ச பார்த்து. மறை இறைவார்த்தை வழிபாடா? இறைவார்த்தை என்பது சரியான பதில். அவங்க வாஸ்தவங்க. சரி சொல்லுங்களா? சரி, திரும்ப. சரி, வாய் அசைக்க கூடாது. வாய் திறக்க கூடாது. மக்களே, வாய் திறக்கங்க. ஒப்புரவு, நற்கருணை வழி, நன்றி வழிபாடு கிடையாதுமா. இது ஃபார்வர்ட் கிடையாது. தெரியல, அப்படிதானா? சரி, கெஸ் பண்ணுங்க. திருப்பலி தான் சரியான பதில். சரிங்களா? இல்ல பாஸ் கொஸ்டின் கிடையாதுன்னு சொன்னேன்ல. கிடையாதுன்னு சொல்லியாச்சு. பாஸ் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. வாங்க,
ஃபாதர் ஒரே இதுல சொல்லணுமா இல்ல அது நீங்க கெஸ் பண்ணலாம். 15 செகண்டுக்குள்ள நீங்க கெஸ் பண்ணலாம். புதுநன்மை திருமுழுக்கு திருமுழுக்கு என்பது சரியான பதில். முடிஞ்சதெல்லாம் சரி. அடுத்து அடுத்து அடுத்த ரவுண்ட் வாங்க. Try your luck. வாய் திறக்காம ஆயர் மறைபொருள். வாய் திறக்க கூடாது. ஆயர் ஆயர் மடலா கடிதம் எழுதி ஆயர் எழுது ஆயர் ஒர்க்கே ஆயர். நேரம் முடிகின்றது. கெஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். திருத்தந்தை பிரான்சிஸ். திருத்தந்தை பிரான்சிஸ். போப்பாண்டவர் பிரான்சிஸ். சரியா? அதான் சரியான பதில். வாங்க 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 சொல்லலாம். திருத்தந்தைன்னு சொன்னாலே மார்க் கொடுத்திருப்போம். போப்புன்னு சொன்னாலே மார்க் கொடுத்திருப்போம். அதுங்க எனக்கு தெரியணும். வாய் திறக்க கூடாது. ரைட். கை நீட்ட கூடாது. வாய் திறக்க கூடாது. இப்படி இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லி பாயிண்ட்ஸ் பண்ண விடாது. நீங்க உங்களுடைய செய்கையில அவங்கள கண்டுபிடிக்க வைக்கணும். கை நீட்டக்கூடாது. கை நீட்டு அப்படின்னா சொல்லக்கூடாது. கை நீட்ட விடான்னு சொல்லி இருக்கிறல்ல, கை நீட்டாம சொல்லுங்க. நீங்க நடிக்கலாம். நீங்க நடிச்சு காட்டலாம். பாவ மன்னிப்பு. வாய் திறக்க கூடாது. பாவ சங்கீதம். உங்களுக்கான நேரம் முடிகிறது. கடைசி சான்ஸ். சொல்லுங்க. நற்கருணை பகிர்வு. தவறு. யாரா ட்ரை பண்ணுங்க. குருத்துவம் 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 குருத்துவம். வாங்க 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 வாங்க. மெதுவா மெதுவா வாய் திறக்காங்க. வாய் திறக்காங்க. பேசாங்க. வாய் திறக்காங்க. வாய் திறக்க கூடாது. ஒப்புரவு இல்லை. நோயில் புஸ்தகம்.
இயேசுவின் பாடுகளா? முழந்தால் ஜோ என்னது தெரியலையே. ஏசு கிறிஸ்தா. நேரம் முடிகின்றது. கடைசி சான்ஸ் என்னன்னு சொல்லுங்க. இயேசுவின் பாடுகள். தவறு. ட்ரை பண்ணுங்க யாராவது. இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. ஆன்சர் இயேசு கிறிஸ்து. அப்படியே கடைசியா ஏதாவது ஒரு சொல்லணும் எனக்கு. நற்கருணை. சரியான பதில். 20 மதிப்பெண்கள். ஆரோக்கியமாதா கூட்டி போடுங்க. அன்பு மக்களே, நம்முடைய இன்றைய வினாடி வினா போட்டியின் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். அனைத்தும் முடிந்து விட்டன. இப்பொழுது எந்தெந்த அணியினர் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை பார்ப்போம். இப்படி கவுண்ட் பண்ணணும். அப்படிதான் கவுண்ட் பண்றீங்களா? அன்பு மக்களே, உண்மையிலேயே சிறப்பான விதத்திலே இந்த போட்டியிலே அனைவரும் பங்கேற்றீர்கள். உங்களுடைய முயற்சியை வெகுவாக பாராட்டுகின்றேன். சரிங்களா? சிரத்தை எடுத்து அன்பிய மக்களை ஒன்றாக கூட்டுவது என்பதே மிகவும் கடினமான காரியம். இருந்த பொழுதிலும் கூட எல்லாரும் ஒரே குடும்பமாக இணைந்து சிறப்பான விதத்திலே இந்த திருவழிபாடு குறித்த வினாடி வினா போட்டியிலே பங்கேற்றிருக்கிறீர்கள். அன்பு மக்களே, ஏற்கனவே கூறியிருந்தேன், தொடர்ச்சியாக 4 மாதங்களுக்கு இதே போன்ற போட்டிகள் நடத்தப்படும். சரிங்களா? இந்த மாதத்திற்கு, இது ஜனவரி மாதத்திற்குள்ள கேள்வியைத்தான் இன்றைய நாளிலே நாம் வைத்திருக்கிறோம். திருவழிபாடு குறித்து வாசித்தோம், நம்முடைய போட்டியை நடத்தினோம். அதே போன்று அடுத்த இந்த பிப்ரவரி மாதத்திலே இறை வெளிப்பாடு, சரியா, ரெவலேஷன் என்று சொல்லப்படக்கூடிய, அமைதியாருங்க, இறை வெளிப்பாடை குறித்து நாம் அடுத்த வினாடி வினா போட்டியை நடத்த இருக்கிறோம். சரிங்களா? அதற்கு பிற்பாடு திரு அவை, இன்றைய உலகில் திரு அவை என்று ஏப்ரல் மாதம் வரை நாம் இந்த போட்டியை நடத்தி கொண்டிருப்போம். இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மறைவட்ட அளவிலான போட்டிகள் நடத்தப்படும். சரிங்களா? மறைவட்ட அளவிலான போட்டிகளிலும் வெற்றி பெறுகிறவர்களுக்கு மறை மாவட்ட அளவிலே போட்டிகள் நடத்தப்படும். அதிலே வெற்றி பெறுகிறவர்களுக்கு சிறப்பான பரிசுகள், நாம் நம்முடைய பங்கு அளவிலே வைக்கக்கூடிய இந்த போட்டிகளுக்கும் சிறப்பு பரிசுகள் நிச்சயமாக வழங்குவோம். எனவே பங்கேற்ற ஒவ்வொருவருக்கும் சிறப்பான விதத்திலே நன்றியை, பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இதே புத்துணர்ச்சியோடு, இதே ஆர்வத்தோடு வரக்கூடிய மாதங்களிலும் அன்பு மக்களே, நீங்கள் இதிலே இந்த வினாடி வினா போட்டியிலே ஆர்வத்தோடு பங்கேற்று இந்த கிறிஸ்து பிறப்பு 2025ஆம் ஆண்டு ஜூபிலியை நல்ல ஒரு அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாடும்படியாக உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களே, இன்றைய போட்டியினுடைய முடிவுகள்: 4வது இடம் 45 மதிப்பெண்கள் பெற்று 4வது இடத்தை பெறுபவர்கள் மார்டின் தேய்போரஸ் அணியினர், வாழ்த்துக்கள். 55 மதிப்பெண்களை பெற்று 3வது இடத்தை பெறுபவர்கள் ஜெபமாலை மாதா அணியினர், வாழ்த்துக்கள். 65 மதிப்பெண்களை பெற்று 2வது இடத்தை பெறுபவர்கள் ஆரோக்கிய மாதா அன்பியத்தினர், வாழ்த்துக்கள். 68 மதிப்பெண்களை பெற்று இன்றைய போட்டியின் முதல் இடத்தை பெறுபவர்கள் வளனார் அன்பியத்தினர். போட்டியில் பங்கேற்ற அன்பு மக்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து இதே உற்சாகத்தோடு வரக்கூடிய போட்டிகளிலும் பங்கு பெறுங்கள். இறைவனுடைய ஆசீர் என்றென்றும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தங்கியிருந்து உங்களை வழி நடத்துவதாக. அன்பு மக்களே, போட்டி நிறைவுற்று விட்டது. நாம் தொடர்ந்து நம்முடைய முதல் சனி பக்தி வழிபாட்டை தொடங்குவோம். உடனடியாக ஜெபமாலை ஜெபித்து அன்னையினுடைய
திருவுருவ பவனியானது நம்முடைய ஆலயத்தை சுற்றி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும், தொடர்ந்து இதற்கு முந்தி நாம் வைத்த போட்டிகளின் பரிசு வழங்கல் நிகழ்வும், அன்பின் விருந்தும் நடைபெறும். அன்பு மக்கள் அனைவரும் இதிலே சிறப்பாக பங்கேற்று சிறப்பிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.